Selected point number 1171. ಪತಿತ ஆகிறது இல்லனா பாவனா ஆகிறது இதோட ஆதாரம் நம்ம மேல தான் இருக்குது. अपने ऊपर सारा मदार है. நம்ம மேல தான் எல்லா ஆதாரம் இருக்குது. इसका हम रिस्पॉन्सिबिलिटी पतित होने और पावन होने की बाप के ऊपर नहीं रख सकते. இப்போ பतित ஆகிறது இல்லனா பாவனா ஆகிறதுன்னா இதோட பொறுப்பு நம்ம அப்பா மேல போட முடியாது. ரெஸ்பான்சிபிள் அப்பா இல்ல இதுக்காக. हम जब हमको बाप मिला है प्रैक्टिकल में साकार में तो हमारी गिनती गलत क्यों हो रही है? हमको இப்போ பிராக்டிக்கலி நமக்கு அப்பா கிடைச்சிருக்காங்க சாக்காரத்துலன்னா நமக்கு ஏன் எருங்குங்கல்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம்? बाप याद क्यों नहीं आ रहा है? அப்பாவோட நினைவு ஏன் வரல? हमको गंदे गंदे संकल्प क्यों आ रहे हैं? நமக்கு ஏன் கெட்ட கெட்ட சங்கல்பங்கள் வந்துட்டு இருக்குது? ऐसे प्रश्न करते हैं. இப்படி கேள்விய கேக்குறாங்க. तो आ रहे हैं तो गलती किसकी है? இப்போ வந்துட்டு இருக்குதுன்னா யாரோட தவறா இருக்குது? बाप की पढ़ाई की गलती है क्या? அப்பாவோட படிப்பு மேல படிப்பினோட மிஸ்டேக்கா? बाप ने तो पढ़ाई सबको एक जैसी पढ़ाई. அப்பா எல்லாருக்குமே ஒரே மாதிரி படிப்பு தான் படிக்க வச்சிருக்காங்க. तुम्हारी अवस्था गिरती कला की हो रही है, दूसरों की अवस्था क्यों चल रही है? உங்களோட ஸ்டேஜ் எருங்குங்கலைக்கு போயிட்டு இருக்குது. உங்களோட ஸ்டேஜ் எருங்குங்கலைக்கு போயிட்டு இருக்குது. மத்தவங்களது எப்படி மேல போயிட்டு இருக்குது? 50 स्टूडेंट में अगर एक स्टूडेंट फर्स्ट क्लास पास होता है, बाकी सब 50 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகுறாங்க. फेल हो गए. மற்றபடி எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டாங்க. तो टीचर ने पढ़ाई पढ़ाई या नहीं पढ़ाई? அப்போ டீச்சர் படிக்க வச்சாங்களா இல்லையா? पढ़ाई तो पढ़ाई. படிக்க என்னவோ வச்சாங்க. तो टीचर की गलती नहीं है. அப்போ டீச்சரினோட தவறு கிடையாது. बाप को नहीं पकड़ सकते. அப்பாவை பிடிக்க முடியாது, பிடிச்சுக்க முடியாது. ये तो पढ़ने वालों की गलती है. இது யாரு படிக்கிறாங்களோ அவங்களோட மிஸ்டேக்.